அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய அந்த பேராற்றல் இருக்கு இல்லையா, பிரபஞ்சம் என்பது பேராற்றல். அந்த பிரபஞ்சம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய தலைக்கு மேலதான் இருக்கு. வானமண்டலம் தான் பிரபஞ்சத்தின் பேராற்றல். நம்ம பூமியில் இருக்கிறோம். சூரியன், சந்திரன், மற்ற அனைத்து விதமான கிரகங்களும் மேலே தான் இருக்குது. அது ஒரு ரவுண்டு ஷேப்பில் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு கண்ணுக்கு தெரிவது என்ன சொல்லலாம்னா 3 கிரகங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியும். சூரியன் கண்டிப்பாக தெரியும், சந்திரன் கண்டிப்பாக தெரியும், விடிவெள்ளி கண்டிப்பாக தெரியும். அப்போ இந்த பிரபஞ்ச பேராற்றல் நம்ம எல்லாரும் ஒரு ஆசைப்படுறோம். எல்லா மனிதனுக்குமே ஒரு ஆசை உண்டு. அந்த ஆசையை என்ன சொல்லலாம்னா நம்ம ஒரு செயலுக்கு போய் ஒரு இடத்துல செயல்படுகிறோம் என்று சொன்னால் அந்த இடத்துல ஒப்படைச்சாச்சு, அவ்வளவுதான். ஒப்படைச்சாச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது ஒப்படைச்சாச்சு, நம்பிக்கையோட ஒப்படைச்சாச்சு. அது நல்லபடியாக நடக்கும், நல்லபடியாக நடந்து முடியும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையை மட்டும் நம்ம வைக்கணும். திரும்ப திரும்ப அதை போய் நீங்க என்ன சொல்லணும், நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நடக்காது. திரும்ப திரும்ப நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு வேலையை கொடுத்துட்டோம், வீட்டில் இந்த வேலையை செஞ்சிருங்க அப்படின்ட்டு வந்துட்டோம். 10 மணிக்கு ஃபோன் பண்ணி ஓகேவா, 12 மணிக்கு ஃபோன் பண்ணி ஓகேவா அப்படின்னு இருக்க அங்கே ஏதோ ஒரு பழுது ஏற்பட போகிறது என்பது உண்மையான அர்த்தம். பெரும்பாலான மக்கள் என்ன சொல்லணும், தோற்று போவதற்கு காரணம் என்ன சொன்னா, அதிகமான ஈடுபாடு, அதிகமான இன்புட் அதில் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதிகமான ஈடுபாடை கொடுக்கறது யார்? இந்த மனம் என்று சொல்லக்கூடிய சந்திரன். அப்ப மனம் என்று சொல்லக்கூடிய சந்திரன் அதிகமான ஈடுபாடு கொடுக்கத்தான் செய்யும். அதற்கடுத்து யார் அதிகமான ஈடுபாடை கொடுப்பார்கள் என்று சொன்னால் சுக்கிரன் அதிகமான ஈடுபாடுகளை கொடுப்பார். அப்ப ஒரு பிரபஞ்ச சக்தியிடமிருந்து நாம் ஒன்றை பெற வேண்டும் என்று சொன்னால் சந்திரனையும் சுக்கிரனையும் சமநிலைப்படுத்த தெரியும். சந்திரனையும் சுக்கிரனை சமநிலைப்படுத்த யாருக்கும் தெரியாது. ஏன்னா இவங்க 2 பேரும் தான் என்ன சொன்னா ஆசையை தூண்டி விடுவது. 70 வயதானாலும் பெண்ணாசையை கொடுப்பது யாரு? பெண்ண ஆசையை கொடுப்பது என்ன சொன்ன யாரு? சந்திரன். பெண்ணாசையிடம் அனுபவிக்க போவது யாரு? சுக்கிரன். இவங்க 2 பேர் தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு உளைச்சலோட என்ன சொல்றான்னா மனசுக்குள்ள வச்சிருக்கான். ஒரு உளைச்சல் இவங்க 2 பேருக்கும் உண்டு. கல்யாணம் முடிச்சா என்ன செய்வான், உன்னை போய் நான் கெட்டினே அப்படிமா. கல்யாணம் முடிச்ச உன்னை எல்லாம் கெட்டினே, உன்னை கெட்டி என்னத்தை கண்ட அப்படிமா. அப்ப என்ன சொல்றானா, உனக்கு அதில் ஏதோ ஒரு திருப்தி இல்லாமை, ஏதோ ஒரு திருப்தி இல்லாமை. மனம் என்பது கொஞ்ச நேரம் என்ன சோர்வா இருக்கும். சோர்வாக இருந்து என்ன ஏதோ தேவையில்லாத ஒரு திங்கிங் இருந்தா தான் இந்த சோர்வு வரும். சோர்வுக்கு என்ன சொன்ன மருந்து என்ன? தூக்கம். நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ஒரு ஃப்ரெஷ்ஷா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு டீ குடிச்சாச்சுன்னா என்ன சொல்றான்னா அந்த சோர்வு போயிடும். அப்ப பிரபஞ்சத்திடம் இருந்து நாம் ஒன்றை பெற வேண்டும். பிரபஞ்சத்திற்கு எப்பயுமே ஒன்று நினைச்சிடுங்க, பிரபஞ்சம் என்பது நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி. அந்த நடத்தி கொடுக்கக்கூடிய சக்திக்கு ஒரு ரூபாயும் ஒன்றுதான், ஒரு கோடியும் ஒன்றுதான். ஒரு ரூபாயும் ஒன்றுதான், ஒரு கோடியும் ஒன்றுதான். அப்ப இந்த மனம் என்று சொல்லக்கூடிய சந்திரன் என்ன சொல்ல, மனம் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் இந்த மனதிற்கு சந்திரனை என்ன சொல்லலாம்னா அதிகமாக தூண்டிவிடக்கூடிய சக்தி யாருன்னா சுக்கிரன். அந்த சுக்கிரன் என்ன செய்வாருன்னா தூண்டி விட்டுட்டே இருப்பார். ஏன்னா மனம் என்று சொல்லக்கூடிய சந்திரனை தூண்டி விட்டு தான் அவர் என்ன சொல்லலாம்னா ஒரு சில விஷயங்களை அனுபவிப்பார். அப்ப நாம் எதையுமே வேண்டும் என்பது எல்லா மனிதனுக்கும் உண்டானதுதான். அந்த வேண்டியதை நீங்கள் பெறுவதற்கு பிரபஞ்சத்திடம் எனக்கு இது விருப்பமாக இருக்கிறது, எனக்கு இது விருப்பமாக இருக்கிறது. இந்த விருப்பத்தை நீங்கள்
எனக்கு அது நான் விரும்பியது வந்து தேவையாக இருக்கலாம், அல்லது தேவைக்கு அதிகமாக இருக்கலாம், அல்லது இல்லாமையால் விரும்பியிருக்கலாம். 3 ரேஞ்சு தான். இல்லாமையால் நான் வந்து சோறு கேட்டேன், இருந்தாலும் என்னுடைய பசிக்கு சோறு கேட்டேன், இல்லைன்னா பசிக்கு அப்பாற்பட்டு வந்து சார் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிடணும் அப்படின்னு வந்து தானியத்தை சேர்த்து வச்ச மாதிரி கூட கொஞ்சம் சேர்த்து வைக்கணும்னு கேட்டேன். இது பிரபஞ்சத்துக்கு தெரியும் உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும். உங்களுடைய சோல் என்று சொல்லக்கூடிய இந்த உடம்பை உருவாக்கக்கூடிய சக்தி யார் உருவாக்குனது? பிரபஞ்சம்தான் உருவாக்கு. அம்மையும் அப்பனும் சேர்ந்த காரணத்தினால நம்ம வந்தோம். அம்மையும் அப்பனும் சேர்ந்த காரணத்தினால வந்தோம்னா என்ன சொல்றான்னா, எல்லா விதத்திலும் வந்து என்ன சொல்றான்னா வந்து லக்கண புள்ளி முதல் கொண்டு ராசி புள்ளி முதல் கொண்டு இந்த பிறக்கின்ற டயத்தை வந்து உருவாக்கியது பிரபஞ்சமே. அப்ப இந்த பிரபஞ்சத்தை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்றான்னா வந்து என்னவாக நினைக்கிறீர்கள் என்று சொன்னால், அதை வந்து என்ன சொல்றான்னா நீங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா எப்ப கேட்டாலும் என்ன வேணாலும் கொடுக்கணும் அப்படிங்கிற எய்ம்ல நீங்க போகக்கூடாது. ஒரே ஒரு எய்ம் தான். எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. அந்த ஆசையை வந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்ற இந்த பிரபஞ்சம் நிறைவேற்றி வச்சுட்டு தான் இருக்கு. என்ன காரணம்னா அது என்னுடைய தேவையான ஆசை. அந்த தேவையான ஆசையை வந்து என்ன சொல்ற இன்று வரை அது வந்து என்ன சொல்ற எத்தனை தடைகள் இருந்தாலும் அந்த இது வந்து அதற்கு எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதற்கு நான் வந்து என்ன சொல்லலான்னா வந்து விதைத்தது என்ன தெரியுமா, எனக்கு இது தேவை, நீ கொடு அப்படின்ட்டு அதை திரும்ப 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 என்ன சொல்றான்னா வந்து நோட்டில் எழுதுறது, பேனாவில் எழுதுறது, அதில் எழுதுறது, எப்போ பார்த்தாலும் அதற்குண்டான மந்திரங்களை சொல்வது என்பதை நான் செய்யவே மாட்டேன். எனக்கு இது தேவை, என்னுடைய வாழ்க்கைக்கு அது தேவை, நான் உயிரோடு இருப்பதற்கு அது தேவை, அதை எனக்கு நீ கொடுத்துத்தானே ஆகணும். அம்மாட்ட வந்து சின்ன வயசுல என்ன நமக்கு என்ன கேட்க தெரியுமா? தாய்க்கு தெரியும் இந்த குழந்தை வந்து இவ்வளவு மணி நேரம் வந்து தூங்கிருச்சு, பால் கொடுக்கணும் அப்படிங்கிறது தாய்க்கு தெரியும். அதான் பிரபஞ்சம். அதனாலதான் என்ன சொன்னா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். பிரபஞ்சத்தோடைய சக்தியை பெற வேண்டும் என்று சொன்னால் அன்னையை தினமும் நினை. ஏன்னா அன்னை தான் வந்து என்ன சொன்னான்னா உங்களை இன்னைக்கு வரைக்கும் வளர்த்து. அதற்கடுத்து அன்னை வந்து என்ன செய்வா தெரியுமா, அப்பாட்ட சொல்லி வந்து இதை வந்து நீங்க வந்து கொண்டு வந்து ஆகணும் அப்படின்பா, கொண்டு வந்து ஆகணும்பா. தாய்க்கு வந்து தகப்பன்கிட்ட போய் வந்து ஆர்டர் போடக்கூடிய சக்தி உண்டு. ஆமா, இன்னைக்கு இப்போ போறீங்க வீட்டில் செலவுக்கு இவ்வளோ இல்லை, நீங்கள் வந்து என்ன சொன்னா கொண்டு வந்து ஆகணும்யா அப்படின்னு சொல்லி, எனக்கு பிள்ளைக்கு பீஸ் கட்டணுமையா, எப்படியாச்சும் ரெடி பண்ணி கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டர் போடக்கூடியது யாருன்னா தாய் தான். அதனால தான் தாயை முன்னிறுத்தினார்கள். அதனால் நீங்கள் சரி தாய் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாம் நடந்திருக்கும். தாய்க்கு பிறகு எதுக்கு என்ன சொன்னா, தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு சொல்வது எதுக்காக? தாரம் என்று சொல்லி கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவனும் தான் என்ன சொன்னான்னா வந்து வாழ்க்கையை வந்து கடைசி வரைக்கும் வந்து என்ன சொன்னான்னா சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கியது தாரம், கல்யாணம். அதனால ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைங்கப்பா அப்படிம்பாங்க. என்ன சொன்னா ஒரு ஹேப்பினஸ், இந்த உடல் ரீதியான ஹேப்பினஸ், மன ரீதியான ஹேப்பினஸ், எல்லாத்துக்கும் வந்து என்ன சொன்னான்னா 2 இது இணைய வேண்டும். ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னு வைங்க, விளக்கறியும் சமையல் பண்ணுவாங்க, வாசம் வரும், 2 பேரும் உட்காந்து சாப்பிடுவாங்க, ஒருத்தர் சாப்பிடுவாங்க, ஒருத்தர் பரிமாறுவாங்க. இதெல்லாம் ஏன்னா 2 இணைவுகளை நீங்கள் வந்து செயல்படுத்தணும். அந்த 2 இணைவுகள் யார் என்று தெரியுமா? சந்திரனும் சுக்கிரனும். சந்திரன் என்று சொல்லக்கூடியவன் வந்து என்ன சொன்னா மனம். இந்த மனம் வந்து பேலன்ஸாக இருக்கணும். சுக்கிரன் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இந்த பிரபஞ்சத்தோடைய பெரிய ரகசியம். ஏன் விடிய காலம் விடிவெள்ளியை எந்த ஒரு மனிதன் தினமும் பார்க்கிறானோ அவனுக்கு நினைச்சதெல்லாம் நடந்துடும். எந்த ஒரு மனிதன் சந்திர தரிசனத்தை பார்க்கிறானோ, ஆமா சூரியனை டெய்லி பார்த்துருவோம், சூரியனை வந்து டெய்லி பார்த்துருவோம், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா எப்படி இருந்தாலும் வெளியே போய்தான் ஆகணும். ஆனால் சந்திரனை வந்து என்ன சொல்லணும் முறையாக யாரும் பார்த்து வழிபாடு செய்வது கிடையாது. அவ சந்திரனை வந்து முறையாக பார்த்து வழிபாடு செய்ய சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய விடிவெள்ளியை
எந்த ஒரு மனிதன் நித்தமும் பார்க்கிறானோ, பார்க்கணும். 6 மணிக்குள்ளார எந்திரிச்சிட்டா விடிவெளியை பார்த்துடலாங்க. 6 மணிக்குள்ள எந்திரிச்சு வந்து ஒரு 5:45 எந்திரிச்சிங்கன்னா நேரம் மாடிக்கு போங்க. கண்டிப்பாக வந்து ஒரு உருண்டையா வந்து ஒரு சின்ன பந்து கணக்கா என்ன சொல்றான்னா வந்து கீழ்வானத்துல இருக்கும். அதை எந்த ஒரு மனிதன் நித்தமும் பார்க்கிறானோ, நீங்க சும்மா பார்த்து வந்து என்ன சொன்ன எந்த வழிபாடுமே பண்ண வேண்டாம். ஒன்லி கேளுங்க. என்னுடைய என்ன தேவைகளோ அதை நீங்கள் நிறைவேற்றிக் கொடுங்கள். நீங்கள் தான் பிரபஞ்சத்தின் பொக்கிஷம். அந்த பிரபஞ்சத்தின் பொக்கிஷம் என்பது என்ன சொன்னா சந்திரனும் சுக்கிரனும் தான். இன்னைக்கு சந்திரனும் சுக்கிரனும் இந்த உலகத்தில் இல்லைன்னா எல்லாமே சுடுகாடு தான். அதனால எப்பயுமே சந்திரனையும் சுக்கிரனையும் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சந்திரனும் சுக்கிரனும் இணைந்தால் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஒரு யோகம். யோகம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை வந்து என்ன சொல்ல பயன்படுத்துகின்ற விதம் வந்து தப்பா பயன்படுத்தும் போது தான் அது வந்து என்ன சொல்லலாம்னா வந்து மைனஸ் ஆக போகிறது. எதையுமே பிளஸ்ஸா யூஸ் பண்ணணும். அப்ப ஜாதகத்தில் வந்து என்ன சொல்லனா சந்திரன் எங்கே இருக்கிறான், சந்திரன் எங்கே இருக்கிறான், சந்திரனுக்கோ அல்லது வந்து என்ன சொல்றான்னா சுக்கிரனுக்கோ 6, 8, 12 வந்து 2 பேரும் மறையக்கூடாது. நீங்க மறையாம இருந்தது என்று சொன்னால் அவர்கள் வந்து பெருவாழ்வு வாழ்வார்கள். சந்திரனும் சுக்கிரனும் வந்து என்ன சொல்றான்னா வந்து அஷ்டசஷ்டாங்கமாக வரக்கூடாது, 6, 8, 12 வரக்கூடாது. அப்ப உங்க ஜாதகத்தில் வந்து அப்படி இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் நினைத்தது அத்தனை நடக்கும். இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இதை பிரயோகப்படுத்துவதற்கு சரி இல்ல சுக்கிரனும் சந்திரனும் எனக்கு வந்து என்ன சொன்னா ஒரு சரியான கோணத்துல இல்லையா அப்படின்னா கண்டிப்பா சந்திர தரிசனம் பண்ணுங்க, சுக்கிரனுடைய தரிசனம் பண்ணுங்க. இது ரெண்டும் வந்து என்ன சொன்னா இரவில் தான் வந்து என்ன சொன்னா வந்து தெரியும், பகலில் தெரியாது. அப்ப பிரபஞ்சத்தோடைய சக்தி வந்து என்ன சொன்னா எப்படி செயல்படும் என்று சொன்னால் நமக்கு தேவையானதை பிரபஞ்சத்திடம் பெற்றுவிட வேண்டும். சொல்லலாம், எனக்கு வந்து இன்றைய தேவை எவ்வளவு இது வரணும், இன்றைய தேவை எவ்வளவு இது வரணும், இன்றைய தேவை இது இவ்வளவு வரணும், என்னுடைய சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வேலையை வந்து என்ன சொன்னா வந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் அது வந்து என்ன சொன்னா வந்துவிடும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள் இன்னைக்கு ஒரு ஃபோன் வந்துடும், யாராவது வந்துருவாங்கன்னு நீங்க திரும்ப திரும்ப நினைக்கவே கூடாது. திரும்ப திரும்ப நினைக்கும் போது தானே எல்லாமே தட்டிட்டு போகுது. திரும்ப திரும்ப ஒன்றை நீங்கள் நினைச்சு பாருங்க, அது வந்து சீக்கிரமா நடக்காது. இங்க என்னடா எத்தனை தடவை போய் கோயில்ல எல்லாம் நம்ம சாமி கும்பிட்டுட்டு அங்க போனோம் இங்க போனோம், அந்த பரிகாரம் செஞ்சோம் இந்த பரிகாரம் செஞ்சோம், செய்தாச்சு, செய்து கொண்டிருக்கிறோம், கடமையை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த கடமையை செய்து கொண்டு இருக்கும் போது பிரபஞ்சத்திற்கு உண்மையாகவே நீங்கள் வந்து ஃபெய்த்தாக வந்து இந்த வேலைகள் செய்கிறீர்கள். ஆனால் நீங்கள் வந்து என்ன சொன்னா உங்களுடைய கோரிக்கை இருக்கிறது, அந்த கோரிக்கையை வந்து நீங்கள் வந்து பெரிய அழுத்தம் கொடுக்க அது தராது. நான் வந்து என் வேலையை செஞ்சிருவேன், கொடுக்கறதும் கொடுக்காதும் உன்னுடைய விருப்பம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அடிமனசுல அழகா வச்சுட்டு உங்களுடைய கடமைகளை செய்து கொண்டே இருந்தால் சந்திரனையும் சுக்கிரனையும் வந்து என்ன சொன்னா இரவில் வழிபாடு பண்ணினீர்கள் என்று தேய்விரையில எல்லாம் பிரச்சனை கிடையாது. வளர்பிறை வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக வந்து எல்லா நாட்கள் அந்த 15 நாள் 15 நாள் வந்து என்ன சொன்னா 2ஆம் பிறையிலிருந்து நீங்கள் ரெகுலராக வந்து இந்த சந்திரனை வந்து என்ன சொன்னா நீங்கள் பார்க்க அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னா எப்பயுமே சந்திரன் வந்து என்ன செய்வாரு, வளர்பிறையில நல்லா தெரிஞ்சிருவாரு. வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் விடிவெள்ளி இருந்து கொண்டே இருக்கும். வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் விடிவெள்ளி இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் வந்து இந்த மந்தமான காலத்தில் வேணா தெரியாது. ஆனால் நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா ஒரு 6 மணிக்குள்ளார 5 to 6 நீங்க வந்து அடிவானத்தை நீங்கள் தயவு செய்து பார்த்தா இப்ப காலையிலே வந்து சூரிய உதயம் 6:40 6:42 6:35 போட்டிருக்கிறான். அந்நேரம் மாடியில் போய் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து பார்த்தா சூரியன் தெரியாது.
ஆனால் உங்களுடைய கடமை என்ன சொன்ன, 7 மணிக்குள்ள நீங்க சூரியனை பார்த்தாகணும். நீங்கள் பார்த்தால் வந்து உங்களுடைய ஒரு சில உடலில் இருக்கின்ற அவயங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சக்சஸ் ஆன இயக்கத்திற்கு வந்துடும். அதனால பிரபஞ்சம் உங்களிடம் ஒரு சமிக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த சமிக்கை நீங்கள் வந்து பாத்ரூம் போகும்போது கொடுக்கலாம், அல்லது யூரின் பாஸ் பண்ணும்போது கொடுக்கலாம், அல்லது வந்து குளிக்கும் போது கொடுக்கலாம். இந்த 3ல் ஒன்று கொடுக்கும். அதாவது வந்து மலத்தை வந்து வெளியே தள்ளும் போதும் ஒரு எண்ணம் வந்து என்ன சொல்லனா வரும். அதுதான் பிரபஞ்சத்தோட எண்ணம். யூரின் பாஸ் பண்ணும்போது ஒரு எண்ணம் வரும். அதே சமயத்தில் குளிக்கும் போது வந்து ஒரு எண்ணம் வரும். இந்த 3 ரூபத்தில் வந்து நீங்கள் எந்த ரூபத்தில் வந்து என்ன சொல்றேன்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பரிசித்து பாருங்க. எனக்கெல்லாம் வந்து என்ன சொல்லணும், ஒன்லி பாத்ரூம் ப்ளஸ் யூரின் பாஸ் பண்ணும்போது, அதற்கடுத்து என்ன சொல்லணும் குளிக்கும் போது. இதுல 3ல் வந்து இன்னைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது காலையில தெரிஞ்சிடும். இன்னைக்கு நான் காலையில என்ன நினைத்தேனோ அதுதான் நடந்தது சாயந்தரம். அந்த காலையில இருந்து அந்த சாயந்தரத்துக்குள்ள ஒரு மன உழப்பம் என்பது வந்து இருக்கத்தான் செய்யுது. முடிவுரை காலையிலே சொல்லிடுச்சு, இன்னைக்கு இதுதான் உனக்கு தேர்வு, இதை செயல்படுத்த, அவ்வளவுதான். அதைத்தான் இப்ப செயல்படுத்தினேன். இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து என்ன சொல்றேன்னா வந்து இந்த மனம் என்பது என்ன சொல்ற ஒரு போராட்டத்தை கொடுக்கும். அது தேவையற்றதுதான். அதனால உங்களுடைய அனைத்து காரியங்களையும் பிரபஞ்சத்தின் மூலமாக சாதித்து கொள்வதற்கு அதற்குண்டான கருவி சந்திரனும் சுக்கிரனுமே. இது ஜாதகத்தில் நன்றாக இருந்தால், ஜாதகத்தில் நல்லா இருக்கணும், வளர்வரி சந்திரனாக இருக்கணும். இல்லைன்னா சந்திரனுக்கு 1, 3, 5, 7, 9, 11 வந்து என்ன சுக்கிரன் இருக்கணும். அல்லது சுக்கிரனுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து 1, 3, 5, 7, 9, 11 வந்து என்ன சொல்லலாம்னா சந்திரன் இருந்தால் இவர்கள் எக்காரணத்தை கொண்டும் கொடி கட்டி பறந்து விடுவார்கள். ஒருதையா கொடி கட்டி பறக்கும். அதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அதனால வாழ்க்கையில் வந்து நீங்கள் பிரபஞ்சத்திடம் பதிவு செய்யுங்கள். அந்த பதிவை ஏற்றுக்கொள்ளும். கண்டிப்பா உங்களுடைய தேவை சரியா ஏற்றுக்கொள்ளும். அந்த தேவை சரியானதாக ஏற்றுக்கொள்ளும். தேவை சரியில்லை என்று சொன்னால், இது உனக்கு தேவையில்லை ஆனா நினைக்க கொடுக்காது. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் இறைவன் ஏதும் இல்லை. இது எதுக்கு இந்த வார்த்தையை சொன்னா, இறைவன் என்பது பிரபஞ்சம்தான். அதனால இந்த உலகத்தில் அனைத்து விதமான காரியங்களையும் நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி சந்திரன் பிளஸ் சுக்கிரனே. அதனால்தான் திதிக்கு யாரை கொடுத்தான்? சுக்கிரனை கொடுத்தான், சந்திரனையும் கொடுத்தான். அப்ப திதிக்கு சுக்கிரனை கொடுத்தான், சந்திரனையும் கொடுத்தான். அப்ப நம்ம வந்து என்ன சொல்றோம்னா சந்திரனை வந்து பெருசாக எடுத்துக்கொள்ள. இனிமேல் சந்திரன் என்ன சொல்றான்னா வந்து ஒரு பயங்கரமான சக்தி, சுக்கிரன் ஒரு பயங்கரமான சக்தி. தாய் தான் பால் ஊட்டினாள், தாரன் உங்களுக்கு என்ன சொன்னா வாரிசை பெற்றுக் கொடுத்தார். இவங்க 2 பேர் தான் 2 கண்ணு, 2 கை, 2 கால். இதை மதிக்கணும். தாயை மதிக்கணும், தாரத்தை மதிக்கணும், ஜெயிச்சிருவேன். தாயையும் தாரத்தையும் மதி, ஜெயித்து விடுவாய். பிரபஞ்சத்திடம் நீ கேட்டது அனைத்தையுமே கொடுக்கும். அம்மா மேல வந்து என்ன சொல்லலாம் பாசம் வை. உன் அம்மா இறந்து போயிட்டாலும் உன் அம்மாவுடைய உருவத்தை நினை. உன்னுடைய மனைவி உனக்கு ஒவ்வாதவளாக கூட வந்திருக்கலாம், ஒவ்வியவர்களாக கூட வந்திருக்கலாம், அழகானவளாக வந்திருக்கலாம், அழகில்லாதவளாக வந்திருக்கலாம். கர்மா. அவளை நேசி. நீ நேசிக்க நேசிக்க அது நடக்கும். நேசிக்க நேசிக்க அது நடக்கும். சரி, இதை எப்படி ஆக்டிவேஷன் பண்றது? வீட்டில் வந்து சரியா எங்க அம்மாவை நான் நல்லா நினைச்சிடுறேன். ஐயா எங்க அம்மா வந்து என்ன சொன்னானே, இரவு படுக்க போகும்போது அம்மா ஒன்னால தான் நான் நல்லா இருக்கேன்னு நினைச்சிடறேன். தாரத்தை வந்து திட்டலையா, அவ என்ன சொல்றாள், சரிம்மா சரிம்மான்ட்டு போயிடுறேன்யா. ஆனால் இதை எப்படி ஆக்டிவேஷன் பண்றது? எதால வந்து என்ன சொன்னான்னா வழிபாடு, சந்திர வழிபாடு, சுக்கிரனுடைய வழிபாடு, வானமண்டலத்தில் இருக்கிற வெள்ளின்னு சொல்லிட்டேங்க. ஆனால் தண்ணீர் இருக்கு இல்லையா, தண்ணீர், சுத்தமான தண்ணீரை எங்காவது ஒரு இடத்துக்கு தானம் பண்ணிட்டே வாங்க. இயற்கையாக ஸ்வீட் இருக்கு இல்லையா, ஸ்வீட்,
திங்கக்கிழமை கண்டிப்பா எவன் ஒருத்தர் தண்ணீர் தானம் பண்ணணும். வெள்ளிக்கிழமை ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோ ஸ்வீட் யாருக்காவது வாங்கி கொடு. இதை தொடர்ச்சியாக நீங்க செஞ்சுட்டு வாங்க. இதை நீங்கள் தொடர்ச்சியா செஞ்சுட்டு வாங்க. திங்கள் வெள்ளி விடக்கூடாது. ஏன்னா அந்த நாட்கள், ஏன்னா திங்கட்கிழமை சந்திரனுடைய நாள், நன்றாகவே இருக்கும். வெள்ளிக்கிழமை சுக்கிரனுடைய நாள். இது இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. அப்ப இந்த நாளில் திங்களில் தண்ணீர் தானமும், வெள்ளிக்கிழமை ஸ்வீட் தானம் பண்ணிட்டு வாங்க. நீங்க நினைச்சது அத்தனையும் நடக்கும். உங்க தகுதிக்கு தக்கன்னு நினைங்க. தகுதிக்கு அப்பாற்பட்டு நினைக்காதீங்க. நினைத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக சொன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி, இதுவே பிரபஞ்சத்தின் ரகசியம், நான் கடைபிடித்து கொண்டிருக்கிற ரகசியம். இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகும். இந்த ரகசியத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. கண்டினியூட் 10 ரூபா தண்ணி பாட்டில், ஸ்வீட்டு 1/4 கிலோ வாங்கினேன்னா 75 ரூபா தான் இன்னைக்கு. இதை நம்ம செய்ய மாட்டோமா? செய்யுங்க. அந்த இனிப்பில் இருக்கின்ற ரகசியம் சுக்கிரன், தண்ணீரில் இருக்கின்ற ரகசியம் சந்திரன். இதை செயல்படுத்துங்கள். நீங்கள் பரிபூர்ண வெற்றி அடைவீர்கள். பிரபஞ்சம் உங்களுக்கு கேட்டதை கொடுக்கும். நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கும். 1 ரூபாயும் 1 கோடியும் அதற்கு ஒன்றுதான். 1 ரூபாயை நினைக்கும் போது நம்ம இலகுவான மனநிலை, 1 ரூபா தானே அப்படின்னு நினைக்கிறோம். 1 கோடி அப்படிங்கும் போது எப்போ இவ்வளவு பெருசு கிடைக்குமான்னு நினைக்கிறோம். 1 கோடியும் 1 ரூபாயும் பிரபஞ்சத்திற்கு உண்டு. நம்ம நினைக்கக்கூடிய பேலன்ஸ் ஆஃப் மைண்ட் என்ன சொன்னா, சமநிலையில் இருந்தால் கண்டிப்பாக வெற்றியோடு இருப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன். வணக்கம்.